நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துல்லிபாலாவின் திருமணம் டிசம்பர் 4ஆம் தேதி திட்டமிடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட இந்த ஜோடி இது 2027க்குள் இவர்கள் வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்று ஜோதிடர் வேணுசுவாமி ஒரு கூற்றை வெளியிட்டபோது பலர் ஜோதிடரை அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டதற்காக விமர்சித்தனர். தெலுங்கு திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சுவாமியின் கருத்துக்கு எதிராக புகார் அளித்தபோது பெரும் சர்ச்சை வெடித்ததால் அந்த பதிவு நீக்கப்பட்டது. நாக சைத்தன்யா தனது முதல் மனைவி சமந்தா ருத் பிரபுவிடமிருந்து விவாகரத்து பெறுவார் என்று சுவாமி முன்பே கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கணிப்புக்கு மத்தியில் நாகாவின் பெற்றோர்களான நாகார்ஜுனாவும் அமலா அக்கினேனியும் இரண்டாவது ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்டதாகவும் அவர் அந்த கணிப்பை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிகிறது. சோபிதாவை திருமணம் செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு நாக சைத்தன்யாவை நாகார்ஜுனா அக்கினேனி குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். 2022ஆம் ஆண்டில் டேட்டிங் செய்ய தொடங்கிய நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துல்லிபாலா இருவருக்கும் ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும்படி திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா திருமண தேதி நெருங்கி வருவதால் இந்த ஜோதிடரின் கணிப்பு அவர்களின் திருமண திட்டங்களை பாதிக்குமா என்று ரசிகர்களும் பொதுமக்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.